ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மண்பானையில் குல்ஃபி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு அதில் பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 1/2 லிட்டர் பால் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஆவின் பால், நான் அதுதான் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் நம்ம கார்ன் மிக்சர் சேர்த்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்துருக்கேன். அப்புறம் அந்த பானை ஃபுல்லாக நான் பால் ஊற்றிக்கிறேன். இது குட்டி பானை, 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதில் இந்த கார்ன் பவுடரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பால் கொதிச்சிட்டு இருக்குல்ல, அதுல நம்ம இதை எடுத்து ஊத்திக்கலாம். அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், எந்த லம்ஸும் இல்லாம நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஓரத்துல எல்லாம் பிடிச்சிருக்கும், அதையும் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் மில்க் பவுடரும் சேர்த்துக்கிறேன். கூட 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீமும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த லம்ஸும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எந்த லம்ஸும் இல்லாம எல்லாம் கரைஞ்சி பாலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பானையில எடுத்து ஊத்தி வச்சுக்கலாம். அது மேல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸும் போட்டுக்கோங்க. நான் பாதாம் இப்ப போட்டுக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், அது மாதிரி என்ன நட்ஸ் இருக்கோ அது மேல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மொத்தம் 4 பானை அளவுக்கு எனக்கு குல்ஃபி வந்துச்சு. இப்போ இது மேல பாத்தீங்கன்னா நான் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுக்க போறேன். அதை வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுக்கலாம். மறுநாள் காலையில நான் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்மளுக்கு மண்பானையில குல்ஃபி பக்காவா ரெடியாகி வந்துருச்சு. இது மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம்.